வெல்கம் டு ரீக்ரியேட்டிங் ஃபுட் ரெசிபி. நம்ம இன்றைக்கி ஒரு கல்யாண வீட்டில் செய்கிற சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குக்கரில் செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அது கூட 6 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இது கூட 2 துண்டு பட்டை, 6 பீஸ் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 6 பீஸ் லவங்கம், அது கூட ஒரு இது எல்லாமே எண்ணெயில் நல்லா பொரியிற டைமில் இது கூட ஒரு பிரியாணி இலையும் சேர்த்துக்கலாம். இந்த கரம் மசாலா ஐட்டம் எல்லாமே ஒரு 1 மினிட் எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் குக் ஆகணும். அதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதாவது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில். இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கணும். அதோட ரா ஸ்மெல் போகணும். ஸோ போனதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் 1/2 கப் அளவு புதினாவும் கொத்தமல்லியும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய், இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம புதினா கொத்தமல்லி சேர்த்தோம்னா நல்ல ஸ்மெல் வரும். இதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட 2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் மல்லித்தூள். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 கப் அளவு பீன்ஸை சேர்த்துக்கலாம். 1லேருந்து 1.5 கப் வரையும் காய் சேர்த்துக்கலாம். இது கூட 1 கப் அளவு கேரட், 1 கப் அளவு பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட 1 கப் அளவு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது கூட 2 தக்காளி, நான் மீடியம் சைஸ் தக்காளி யூஸ் பண்ணுறேன். ஸோ 2 மீடியம் சைஸ் தக்காளி இந்த ஸ்டேஜில் போட்டதுக்கப்புறமா 3/4 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு, இந்த காய்க்கும் இந்த மசாலாவுக்கும் தேவையான சால்ட் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நான் மிளகாய் தூள் ஆட் பண்ணேன் இல்லையா, அது 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணேன். ஸோ நாங்கள் காரம் அதிகமாக சாப்பிடாதனால நான் காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணேன். இதுக்கப்புறமா 6 டேபிள் ஸ்பூன் தயிர் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது புளிப்பு இல்லாத கட்டியான தயிர் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் 3 கப் அளவு தண்ணி. பாஸ்மதி ரைஸ் 1 கப்பு பாஸ்மதி ரைஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு 1.5 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணணும். ஸோ நான் 2 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுக்கிறதுனால 3 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா 2 கப்பு ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணணும். பாஸ்மதி ரைஸ் 20லேருந்து 30 நிமிஷம் வரையும் தான் ஊறணும். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் மூடியை வச்சு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விடுங்க. அதுக்கப்புறம் குக்கரில் இருக்க ப்ரெஷர் குறைஞ்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு கல்யாண வீட்டு வெஜிடபிள் பிரியாணி ரெடியாக இருந்திருக்கும். கண்டிப்பாக இது எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.